வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வடகறி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 1 கப் அளவுக்கு வடகடலை பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3யுமே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஆவியில் ஒரு 10 நிமிஷம் இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டளவுக்கு, ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுடலாம். அப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த சோம்பு, சீரகம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலேயே ரெடி பண்ண சாம்பார் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த அந்த வடகடலை பருப்பு இட்லி பிளேட்டில் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அப்புறமா கடைசியாக 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா திக்கான வடகறி ரெடி ஆயிரும். கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.